இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்திய ரிசர்வ் வங்கியிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 1-2 கிட்டத்தட்ட 650 அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு எத்தனை போஸ்டிங்கு, யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், இதுக்கு என்னென்ன எக்ஸாம் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே A to Z இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த ஜாப் பற்றி ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். இதில் கிட்டத்தட்ட 650 போஸ்டிங்கில் நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா 53 போஸ்டிங்கு எங்கே கொடுத்துருக்காங்கன்னா சென்னையில் கொடுத்துருக்காங்க. ஓகேப்பா, அசிஸ்டன்ட் போஸ்டிங் தானே, இதுக்கு என்ன கிடைக்க போது, சேலரி கம்மியாக தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. இந்த அசிஸ்டன்ட் போஸ்டிங்கு ஸ்டார்டிங் சேலரியே 58,514 ரூபா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குன்னா மொத்தம் 3 செலெக்ஷன் இதில் இருக்குது. அது என்னென்ன செலெக்ஷன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரீலிம்ஸ் எக்ஸாமை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அந்த ப்ரீலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோவை, மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வெள்ளூர், ஈரோடு, நாகர்கோவில் இல்லைனா கன்னியாகுமரி, அப்புறம் திருவண்ணாமலை, திருப்பூர், தஞ்சாவூர் அண்ட் புதுச்சேரி. இந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்கும். இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா அடுத்தது மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும். அதுவும் இங்கே தான் நடக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. அது ஒரு பர்டிகுலர் ஏரியா மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, வெள்ளூர், சேலம், புதுச்சேரி இந்த பிளேஸில் மட்டும்தான் நம்மளுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு உங்களுக்கு எங்கேன்னு அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. இதை நம்ம அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கு SC ST கேட்டகரிக்கு நம்மளுக்கு 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதர் அப்ளிகன்ஸுக்கு வந்து 450 சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேப்பா, இதெல்லாம் சொல்லிட்டேன், ஆனால் இந்த ஜாபை யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லவே இல்லையே. அப்படி கேட்டிங்கன்னா இந்த ஜாபை எந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம். இப்படி ஒரு சான்ஸை நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் என்னென்ன டைப்பில் கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்காக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் 30 கொஸ்டின், நியூமரிக்கல் ஆபிலிட்டியில் 35 கொஸ்டினும், ரீசனிங் ஆபிலிட்டியில் 35 கொஸ்டினும், மொத்தம் 100 கொஸ்டினும் இங்கே கேட்க போகிறாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தான், 60 மினிட்ஸ் தான் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைம் கம்மியாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பிளானை ரெடி பண்ணிக்கோங்க. ரெண்டாவது மெயின்ஸ் எக்ஸாமில் என்னென்ன கேட்டகரியில் கேட்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் 40 கொஸ்டினும், நியூமரிக்கல் ஆபிலிட்டியில் 40 கொஸ்டினும், இங்கிலீஷ் லாங்குவேஜில் 40 கொஸ்டினும், ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஸ்டினும், கம்ப்யூட்டர் நாலேஜில் 40 கொஸ்டின், டோட்டலாக 200 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. இதுக்கு வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா 135 மினிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே டைமிங் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் மெயின்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் பிளானை தயவு செஞ்சு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஜாபை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் RBIன்னு கூகுளில் போய் RBIன்னு டைப் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு லிங்க்காக வரும் பார்த்தீங்களா, அதுக்கு கீழே இருக்கிற வேக்கன்சி அட் RBI அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக இருக்கு பாருங்கள். Feb 16, 2026 ரெக்யூர்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் பேனல் இயர் 2025 இன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பேரா 9 அப்படி இருக்கு பார்த்தீங்களா, அந்த பேரா 9ன்றதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பேரா 9 பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி ரெக்யூர்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா நீங்கள் லாகின் பண்ணிட்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி நீங்கள் ஆல்ரெடி பண்ணலன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இந்த ஜாபை நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல குவாலிட்டியான கவர்மெண்ட் ஜாப் வீடியோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். டாடா.